Hi friends, இந்த வீடியோல நம்ம exercise 1.7 ஃபுல்லா 20 sums பார்க்க போறோம். So இந்த 20 sums பாத்தீங்கனாவே இந்த நம்ம full set language உடைய full concept வந்து clear-ஆ புரிஞ்சிரும். So இப்போ first one word பாத்தீங்கன்னா which of the following is correct ன்னு கேட்டிருக்காங்க. So set 7 belongs to இந்த set ஆன்னு கேட்டிருக்காங்க. Actually belongs to க்கு முன்னாடி set இருக்க கூடாது, அது எலிமெண்டா தான் இருக்கணும். இல்ல இப்படி set 7 மாதிரி இருக்குனா அந்த set 7 இதுக்குள்ள இருக்கணும். அப்பதான் நம்ம belongs to போட முடியும். So அப்ப இது வந்து not true. Next thing பாத்தீங்கன்னா 7ங்கற element belongs to this set ஆன்னு கேட்டிருக்காங்க. belongs to தான். So அப்ப இதுதான் வந்து correct statement. 7 not belongs to ன்னு கொடுத்திருக்காங்க. actually வந்து இது 7 இருக்கு, அதனால third one தப்பு. Fourth one பாத்தீங்கன்னா set 7 is subset not a subset of இந்த set ன்னு கொடுத்திருக்காங்க. actually இந்த setல இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே இதுல இருக்கு. இப்போ இதுல 7 இருக்குனா இந்த செட்டுக்குள்ள இருக்கு. அப்ப இது வந்து இந்த செட்டோட சப்செட் தான். இங்க not a subset ன்னு கொடுத்திருக்கனால இது not correct. so first oneக்கு வந்து second option தான். second one பாத்தீங்கன்னா the set P such that set of all x such that x belongs to integers ன்னு கொடுத்திருக்காங்க. so -1 க்கும் இதுதான் 0, இது -1 1. so -1 க்கும் 1 க்கும் நடுவுல வர இன்டிஜர்னு பார்த்தா 0. so இந்த செட்டுக்குள்ள Pங்கற செட்டுக்குள்ள செட் 0 மட்டும் வரும். so ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்கனால இதுக்கு பேர் வந்து இந்த செட்டுக்கு பேர் வந்து சிங்கிள்டன் செட். okay next third one பாத்தீங்கன்னா universal set வந்து x such that x belongs to natural number எதுல ஸ்டார்ட் ஆகும்னா 1 ல ஸ்டார்ட் ஆகும். that x less than 10 அதாவது 10 விட கம்மியா இருக்கணும்னா 1 2 3 4 up to 9 வரைக்கும் வரும். இங்க ஏங்கிறது வந்து set of all x such that x belongs to natural number x வந்து greater than or equal to 2 ஆ இருக்கணும். அப்ப 2 வரும். இந்த கீழ ஒரு கோடு போட்டா அந்த நம்பர் இன்க்ளூடட்னு அர்த்தம். so less than 6 வரைக்கும் இருக்கணும். அப்ப 2 3 4 5. இப்போ a dash the whole dash கேட்டிருக்காங்க. so a dashனா u ல இருக்கிறது a ல இல்லாத எழுதுவோம். மறுபடியும் அதுக்கு dash எடுக்கும்போது திருப்பி a வே வந்துரும். so a dash the whole dashனா வந்து a. so a ல என்ன எலிமெண்ட் இருக்கு 2 3 4 5. so அதான் ஆப்ஷன். so third option. next b fourth one பாத்தீங்கன்னா b is subset of a ன்னு கொடுத்திருக்காங்க. subsetனா bங்கற செட் a குள்ள இருக்குன்னு அர்த்தம். so இதுதான் a ரிங்குக்குள்ள b ரிங் இருக்கு. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா n of a intersection b ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு a intersection b என்ன வரும்னா ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்க பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஏ வந்துடும். ஏன்னா ஏக்குள்ளேயே பி இருக்குனால காமனாக இருக்கிறது பி ஃபுல்லாக வந்துடும். ஸோ அப்போ வந்து n of b a intersection b வந்து b வரும். ஸோ n of b. ஸோ a is equal to x, y, z ன்னு கொடுத்துருக்காங்க. தென் the number of non-empty subsetsன்னு கொடுத்துருக்காங்க. subsets வந்து 2 power m, அதில் எம்டி செட்டும் வரும். அதனால் அதை ஒன்று சப்ராக்ட் பண்ணிட்டா போதும். ஸோ 2 பவர் இதில் எம்ங்கிறது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த கிவன் செட். ஸோ 1 2 3. ஸோ 2 power 3னா 8, 8 minus 1னா 7. ஸோ நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எம்டி செட் இஸ் சப்செட் ஆஃப் திஸ் செட்டான்னு கொடுத்துருக்காங்க. எம்டி செட் இஸ் சப்செட் ஆஃப் எவ்ரி செட். ஸோ அப்போ இதுதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் ஏன் தப்புன்னு பார்த்துக்கினா எம்டி செட் பிலாங்ஸ் டு திஸ் செட்டுன்னு கொடுத்துருக்காங்க. பிலாங்ஸ் டுன்னு வந்தாவே வந்து இந்த எலிமெண்ட்டாக இது உள்ளுக்குள்ளே இருக்கணும். ஸோ அதனால் இது வராது. அதே மாதிரி செட் ஏ இஸ் பிலாங்ஸ் டு திஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எப்போ இந்த பிலாங்ஸ் டு ட்ரூவாக இருக்குன்னா இதுக்குள்ளேயே இந்த மாதிரி செட் ஏ அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் இருந்தால் தான் வந்து அது வந்து பிலாங்ஸ் டு போட முடியும். ஸோ அப்போ செட்டு வந்து பிலாங்ஸ் டுக்கு முன்னாடி போட முடியாது. ஸோ எலிமெண்ட் தான் போடணும். ஸோ ஏ இஸ் சப்செட் ஆஃப் ஏ கமா பின்னா இந்த இடத்துல வந்து என்ன பண்ணால் செட்டை தான் வந்து நம்ம வந்து சப்செட்டுன்னு சொல்ல முடியும். ஸோ அதனால் இந்த செட் சிம்பிள் வந்திருக்கணும். அப்போ தான் வந்து இதில் சொல்ல முடியும். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஒன் தான் கரெக்ட். எம்டி செட் இஸ் சப்செட் ஆஃப் திஸ் செட். அடுத்தது வந்து இஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பியாக இருந்தால் எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஏ யூனியன் பியும் ஏ இன்டர்செக்ஷன் பியும் ஈக்குவலாக இருக்கணும்னாவே ஏவும் பியும் ஈக்குவல் செட்ஸாக தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் a ஈக்குவல் டு 1 2 b ஈக்குவல் டு 1 2. a யூனியன் b பண்ணிங்கனாலும் 1 2 வரும். a இன்டர்செக்ஷன் b பண்ணினாலும் 1 2 வரும். அப்போது எப்போ இது ரெண்டும் ஈக்குவல் செட்ஸ். ஸோ அப்போ தான் யூனியனும் இன்டர்செக்ஷனும் சேமாக இருக்கும். இஃப் b மைனஸ் a இஸ் b, அதாவது b மைனஸ் ஏன்னா பியில் இருக்கிறது ஏல இல்லாதது அப்படிங்கும்போது பிஏ வருதுன்னா அப்போ ஒரு எலிமெண்ட் கூட ஏல காமனாக இருந்திருக்காது. அப்போ a இன்டர்செக்ஷன் b என்ன வரும்? நல் செட். Next from the adjoining figure n of p of a symmetric difference b கேட்டிருக்காங்க. a symmetric difference b formula வந்து a minus b union b minus a.
இந்த பார்ட்டுக்கு பேர் தான் வந்து a மைனஸ் பி, இந்த பார்ட்டுக்கு பேர் தான் b மைனஸ் ஏ. இப்போ இது ரெண்டையும் யூனியன் பண்ணும்போது இதில் 1 2 3 இதில் 4 5 எலிமெண்ட்ஸ் வரும். n ஆஃப் ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் b வந்து 5 எலிமெண்ட்ஸ். n ஆஃப் p ஆஃப் a இன்டர்செக்ஷன் a டெல்டா b கேட்டாங்கன்னா 2 பவர் m. ஸோ 2 பவர் இந்த செட்டில் எவ்வளோ இருக்குது 5. ஸோ 2 பவர் 5 என்ன வரும் 32. நெக்ஸ்ட் திங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10th one, if n of a equal to 10 and n of b equal to 15 then the minimum and maximum number of elements in a intersection b. ஸோ இது ரொம்ப கான்செப்ட் கிளியராக தெரிஞ்சால் மட்டும்தான் இது எழுத முடியும். இப்போ a இன்டர்செக்ஷன் b வந்து 10 எலிமெண்ட்ஸ் எதுன்னு தெரியாது, 15 எலிமெண்ட்ஸ் எதுன்னு தெரியாது. ஆனால் மினிமமாக a இன்டர்செக்ஷன் பியில் எவ்வளோ வரும் கம்மியாக அப்படின்னா இந்த 10 இந்த 15 வேறு வேறு எலிமெண்ட்ஸாக இருந்து இன்டர்செக்ஷனே இல்லாமல் இருந்தால், இந்த 10 வேறு ஏபிசிடியாக இருக்கும், இந்த 15 1 2 3 5 இருந்துச்சுன்னா ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷனே வராது. அப்போ என்ன வரும்னா 0. அப்போ வந்து மினிமம் வேல்யூ ஏ இன்டர்செக்ஷன் பியில் என்ன வரலாம் 0. ஓகே, மேக்ஸிமமாக ஏ இன்டர்செக்ஷன் பியில் என்ன வரலான்னா இதில் வந்து 1 to 10 இருந்து இங்கே 1 2 3 4 5 15 இருந்து இந்த 10 நம்பர்ஸுமே இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதுதான் மேக்ஸிமம் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ மேக்ஸிமம்னாவே இந்த ரெண்டு நம்பரில் எது சின்ன நம்பர் தான் அதை தான் எழுதிக்கணும். அதுதான் வந்து மேக்ஸிமம். மினிமம்னா கண்டிப்பாக 0 தான், ஏன்னா டிஸ்ஜாயின்ட் செட்ஸாக இருக்கும். ஸோ 0. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏங்கிறது வந்து செட்டுக்குள்ளே இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க, எம்டி செட்டுக்குள்ளே சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இது ஒரு எலிமெண்ட் மாதிரி தான். அடுத்தது பிங்கிறது வந்து பி ஆஃப் ஏ, அதாவது பவர் செட் ஆஃப் ஏ. அப்படிங்கும்போது பவர் செட் ஆஃப் ஏல என்ன வரும்னா எப்போவுமே எம்டி செட்டுங்கிறது ஒன்று வரும், அடுத்தது இந்த எலிமெண்ட் வரும். ஸோ செட் ஆஃப் திஸ் எலிமெண்ட், இது எலிமெண்ட்டாக தான் ட்ரீட் பண்ணோம். ஸோ இந்த எலிமெண்ட் வரும். ஸோ ரெண்டு எலிமெண்ட் வரும், ஒன்று இருக்கா 2 power 1 2, இந்த 2 எலிமெண்ட்ஸ் வந்துருச்சு. இப்போ ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் பார்க்கணும். ஸோ ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த செட்டுக்குள்ளே இந்த எம்டி செட்டுங்கிறது தான் வந்து காமனாக இருக்குது. ஸோ அப்போ இந்த திங் தான் காமன், இதுக்கும் காமனாக இருக்கிறது இந்த திங் மட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 12th one பார்த்தீங்கன்னா in a class of 50 boys 35 boys play carom, 20 boys play chess, then the number of boys play both games கேட்டிருக்காங்க. ஸோ n of a union b, அதான் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடும் 50 equal to 35 plus 20 minus n of a intersection b. இந்த மைனஸ் டேர்ம் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆயிரும். 35 plus 20னா 55, 55 minus 50னா வந்து 5 வந்துடும். ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு வந்து 13th one பார்த்தீங்கன்னா இஃப் யூ இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க நேச்சுரல் நம்பர், அப்போ 1ல் ஸ்டார்ட் ஆகும், லெஸ் தேன் 10னா 9 வரைக்கும் வரும், 1 2 3 4 அப் டு 9. ஏல வந்து 1 2 3 4 5 3 5 8 இருக்குது. பியில் வந்து இது கொடுத்துருக்காங்க n ஆஃப் ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கலாம். ரெண்டையும் யூனியன் பண்ணும்போது என்ன எழுதுவோம் 1, 2, 3, 4 ரெண்டுலேயுமே இல்லை. அடுத்தது 5, 6, 7, 8, 9 யூனியன் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், n ஆஃப் u ஈக்குவல் டு n ஆஃப் ஏ யூனியன் பி ப்ளஸ் n ஆஃப் ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ். எப்பவுமே ஒரு செட்டோ அதோட காம்ப்ளிமெண்ட்டையும் கூட்டினாவே u வந்துடும். ஸோ இப்போ n ஆஃப் u எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 9 எலிமெண்ட்ஸ் இருக்குது. 1 to 9 வரைக்கும்னா 9 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஏ யூனியன் பியில் எத்தனை இருக்குது 1 2 3 4 5 6 7 8 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 9 இஸ் ஈக்குவல் டு இதோட வேல்யூ 8 ப்ளஸ் n ஆஃப் ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ். இப்போ இதுதான் வேணும். அப்போ 9 minus 8னா என்ன வரும் 1. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் என்ன வரும் 1. 13th ஒன்னுக்கு n ஆஃப் ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் வந்து என்னது 1. நெக்ஸ்ட் இது டைரக்ட் லா தான், டிமார்கன் லா ஃபார் செட் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்டர்செக்ஷன் வந்தால் வெளியில் வந்து யூனியன் வரணும், இது உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கணும். p minus q யூனியன் p minus r. ஸோ தேர்ட் ஆப்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 15th ஒன்று விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தாவே தெரியும், ஏல இருக்கிறது பியில் இல்லாததுன்னு சொல்லுவோம், இது ரெண்டுலேயுமே இருக்கிறதுன்னு சொல்லுவோம். அப்போ இது நாட் ட்ரூ. ஏ மைனஸ் பியும் பி மைனஸ் ஏவும் எப்போவுமே சப்ராக்ஷன் நாட் ட்ரூ தான். 3 minus 5ம் 5 minus 3யும் நாட் ஈக்குவல் தான். அதே மாதிரி இது டிமார்கன்லாம் தப்பாக இருக்குது. இங்கே யூனியன் வந்தால் இங்கே இன்டர்செக்ஷன் வரணும், இங்கே இன்டர்செக்ஷன் வந்தால் இங்கே யூனியன் வரணும். அப்போ இதுதான் கரெக்ட், 4th ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 16th ஒன் டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான். அந்த பெரிய ஃபார்முலா ஒரு n ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு 100 ஈக்குவல் டு n ஆஃப் ஏ ப்ளஸ் n ஆஃப் பி ப்ளஸ் n ஆஃப் சி. ஸோ 4x ப்ளஸ் 6xனா 10x, 10x ப்ளஸ் 5xனா 15x. மைனஸ் இந்த 3 மைனஸில் வரும். ஸோ 20 ப்ளஸ் 15னா 35, 35 ப்ளஸ் 5னா 40, 40 ப்ளஸ் 20னா 60. ஸோ மைனஸ் 60.
ப்ளஸ் n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c வரும் 10. அந்த ஃபார்முலா மக்கப் பண்ணிக்கோங்க. ஸோ 15x ஈக்குவல் டு 100. இதில் என்ன வரும்னா -60 ப்ளஸ் 10னா -50 வரும். இந்த பக்கம் வந்தால் +50 ஆயிரும். ஸோ அப்போ இங்கே என்ன வரும்னா 150. ஸோ x is equal to 150/15 போட்டிங்கன்னா 115 சார் 15 வரும். ஸோ 10 வந்துடும். x is equal to 10. ஸோ இங்கே வேல்யூ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x தான். ஸோ 10. நெக்ஸ்ட் திங் வந்து ஃபார் எனி 3 sets a b c a minus b intersection b minus c கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம வென் டயக்ராம் போட்டுக்கலாம். இது a ரிங்கு, இது b ரிங்கு, இது c ரிங்கு. a minus b என்ன பண்ணுவோம்னா ஏரியா இன் a நாட் இன் b, இந்த ஷேடட் போர்ஷன் a மட்டும் குறிக்கிறது, b-யை விட்டுட்டு இந்த ஒன்லி a. b minus c-னா b c-யை விட்டுட்டு b-யை மட்டும் குறிக்கிறது. இந்த ஏரியா தான் b-ல இருக்குது, c-ல இல்லை. இப்போ இந்த பிளாக்காக இருக்கிறதுக்கு இந்த ப்ளூவாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா காமனாக ஒன்றுமே இல்லை. ஸோ there is no intersection. ஸோ empty set. ஸோ 18th one, if j is equal to set of 3-sided shape-னா 3 sided shape-னா நமக்கு ட்ரையாங்கிள் தான். கேங்கிறது வந்து செட் ஆஃப் ஷேப்ஸ் வித் 2 ஈக்குவல் சைட்ஸ்னால் 2 ஈக்குவலாக இருக்கிறது வந்து ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லலாம். எல்லுங்கிறது வந்து செட் ஆஃப் ஷேப்ஸ் வித் ரைட் ஆங்கிள்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 3 இருக்கணும்னா அப்போ அது என்ன ஷேப்பாக இருக்கணும்னா செட் ஆஃப் ஐசோஸ்லஸ் ரைட் ட்ரையாங்கிளாக இருக்கணும். ஸோ 2 சைடு ஈக்குவலாகவும் ஆங்கிள் வந்து 90 டிகிரியாகவும் 3 சைட்ஸாகவும் இருக்குது அப்படின்னா செட் ஆஃப் ஐசோஸ்லஸ் ரைட் ட்ரையாங்கிள்ஸாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து 19th வந்து ஷேடட் ரீஜன் இந்த வென் டயக்ராம் கேட்டிருக்காங்க. ஸோ ஓல்டு எடிஷனாக இருந்தால் இந்த வென் டயக்ராம் கொடுக்காமல் இருக்காங்க. இங்கிலீஷ் மீடியத்தில், தமிழ் மீடியத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த கிவன் வென் டயக்ராம். ஸோ இதில் வந்து ஷேடட் ரீஜன் எது மென்ஷன் பண்ணுதுன்னா ஜெட்டில் இருக்கிறது எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒயில் இல்லாதது. எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய்ங்கிறது இந்த பார்ட்டு. இப்போ நான் ஷேட் பண்ணுறேன். இந்த பார்ட்டு தான் வந்து எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய். இந்த ஜெட்டில் இருக்கிற பகுதி என்னென்னா இந்த பிளாக் ஷேடு அவங்க கொடுத்துருக்கிற ஷேடு. இது ஜெட்டில் இருக்கிறது எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒயில் இல்லாதது. ஸோ அப்போ இந்த வென் டயக்ராம் டினோட் பண்ணுறது இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் 20th ஒன், in a city 40% of people like only one fruit, 35% like only 2 fruits, 20% like all the 3 fruitsனு கொடுத்துட்டு how many percentage of people do not like ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. நம்ம டோட்டல் பீப்புள் 100ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுதான் வந்து ஒன்லி பார்ட். இது வந்து எக்ஸு ஒய்யு ஜெட்டுங்கிறது ஒன்லி 1 ஃப்ரூட், ஏபிசிங்கிறது ஒன்லி 2 ஃப்ரூட்ஸ், டிங்கிறது வந்து 3 ஃப்ரூட்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எதுக்கு ஈக்குவேட் ஆகும்னா டோட்டலுக்கு ஈக்குவேட் ஆயிரும். ஸோ என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சிங்கிறது வந்து என்னென்னா 40. இதோடது 40, 100ல் 40%னா 40ன்னு வச்சுக்கலாம். இது 35, இது 20. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 95 வந்துடும். டு நாட் லைக் அப்படின்னா இந்த 95 பேர் ஏதாவது ஒன்றாவது லைக் பண்ணியிருக்காங்க. ஏ ஆர் பி ஆர் சி ஏதாவது ஒன்றையாவது இருந்திருக்கும். ஸோ இது ஏதாவது ஒன்று லைக் பண்ணவங்க 95 பேர். ஸோ டு நாட் லைக் வந்து டோட்டல் 100லேருந்து இந்த 95 சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 5. ஸோ 5% தான். 100ல் 5னா 5% தான் வந்து 5% பீப்புள் தான் வந்து டு நாட் லைக் எனி ஆஃப் த எபோ 3 ஃப்ரூட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உடனே அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.